லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்ககிட்ட மருந்து வாங்குனது இந்த ஆள் தானே? சொல்லியா? இல்ல அந்த அம்மா ஏதாவது வாங்குச்சா? யோ, நீ ஒண்ணும் பயப்பட வேணாம். மருந்து வாங்குனது இந்த ஆளா இல்ல இந்த அம்மாவா? அதை மட்டும் கை காமிச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. உன்னை நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். யோ, சொல்லியா? அந்த அம்மா தாங்க. அத்த, இங்க வாங்க. யோ, நல்லா பார்த்து சொல்லியா? இவங்களா? இந்த ஆளு காசு கொடுத்து சொல்ல சொன்னாரா? இங்க பாரு, நான் இப்ப போலீஸுக்கு போனா உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. உண்மையை சொல்லியா? இத பாருங்க, என் கடைக்கு வந்தது, இந்த மருந்து வேணும்னு கேட்டது, அதை வாங்கிட்டு போனது எல்லாமே இந்த அம்மா தாங்க. ஐயோ, இந்த அநியாயம் எங்கேயாச்சும் நடக்குமா? இப்படி போய் அப்படி வர்றதுக்குள்ள பாவி மனுஷன் அந்த பாழா போன கடைக்காரன் மண்டைய கழுவி இப்படி செஞ்சுட்டானே. படுபாவி படுபாவி, நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவையா? என் பேரனை கொல்ல பார்த்ததும் இல்லாம இப்ப என்ன ஜெயிலுக்கு வேற அனுப்ப பாக்குறானே. ஆத்தா மாரியாத்தா, உனக்கு கண் இல்லையா? என்ன காப்பாத்துமா. இத காது கொடுத்து நீ கேட்க மாட்டியா? ஐயோ. ஆமாங்க, இவங்க 3 பேர் சேர்ந்து எங்க அம்மாவை குற்றவாளி ஆக்கணும்னு பாக்குறாங்க. ஆமா ஆமா, அம்மா வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவங்கள பிடிக்காதுல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. யோ, உண்மையை சொல்றியா இல்ல உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போட்டுமா? இந்த அம்மா கடைக்கு வந்தது, மருந்து வாங்கினது, எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்தது இல்ல மாப்ள, எல்லாமே கடையில இருக்கிற சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு சார். அது என் போன்லயே இருக்கு. இந்தாங்க பாருங்க. அண்ணே, இங்க கொடுங்க. ஆமா, காமிங்க. உமா, இங்க பாரு உமா. மனுஷியா நீ? ஏய், என்னடி இதெல்லாம்? அது வந்துங்க, அவங்க சாப்பாடுல வச்சது மாறி போச்சு. என்னடி வந்து போயிட்டு? நம்ம எதுனாலும் உள்ள போய் பேசிக்கலாங்க, இங்க வேண்டாங்க. டேய் ரவி, அந்த போனை குடுறா. இந்தாண்ணே. யோ, இந்தா போயா. இனிமே உன்னை வீட்டு பக்கம் பார்த்தேன் அவ்வளவுதான், போயா. நம்பவே முடியல உமா. ராஜா மாமியார் தான் மருந்தே வாங்கியிருக்காங்க. அதாங்க எனக்கும் ஒண்ணு புரியல. அந்த அம்மா எதுக்கு எங்க பேரனோட சாப்பாடுல அதை கலக்கணும்? மேகலா, சரி சரி, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க. அதான் விஜய்க்கு ஒன்றும் ஆகலையே, அப்புறம் ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டு? போங்க போங்க, எல்லாரும் போங்க. நெல்லுங்க. நானும் பொறுமையா பார்த்துக்கிட்டே இருக்கேன். அரை மணி நேரமா என்னையும் என் பொண்டாட்டியும் போட்டு அவ்வளோ பேச்சு பேசிட்டு இருந்த.
பெரிய இவனாட்ட போலீஸ் கோர்ட்டு ஜெயிலுன்னு அடிச்சு விட்டுட்டு இருந்தா ஆ? இப்ப தப்பு அந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே சந்தையில கோழி திருநவனாட்ட அப்படியே பம்முற ஆ? என்னடா எங்களை பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது ஆ? அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து எங்க 2 பேருக்கும் சோத்துல விஷத்தை வைப்பீங்க. அதுல ஓம் பிள்ளைக்கு பாதிப்புன்னா தப்பா அப்படியே எங்க மேல திருப்புவீங்களா? நீ உன் இஷ்டத்துக்கு உங்க அம்மாவை கூட்டு வந்து வைப்ப. தப்பு செஞ்சது உன் மாமியார்னு தெரிஞ்ச உடனே வாயை மூடிக்கிட்டு அப்படியே பொட்டி பாம்பாட்ட மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கிற. இதெல்லாம் நாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? டேய் என்னடா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? அதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என்னது முடிஞ்சிருச்சா? டேய் இனிமே தாண்டா ஆரம்பிக்கவே போகுது. டேய் நீங்க 3 பேர் சேர்ந்து செஞ்சது மிகப்பெரிய தப்பு. சோத்துல விஷம் வச்சது முதல் தப்பு. பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அதை மறைச்சது 2வது தப்பு. அந்த தப்ப தான் செய்யலன்னு சொன்னது பெரிய தப்பு. அதை நாங்க தான் செஞ்சோன்னு எங்க மேல பழி போட்டது அதை விட பெரிய தப்பு. தப்பு செஞ்சா என்ன பண்ணணும்? டேய் சொல்றா, என்ன பண்ணணும்? தண்டனை அனுபவிக்கணும். என்ன நீங்க என்ன பெரிய ஜட்ஜா? சும்மா ஏதாவது பேசிட்டே போறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? சீதா, குதிரை லாயத்துல குதிரையை அடிக்கிறதுக்காக செய்யற சவுக்க ஸ்பெஷலா தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் சீதா. நான் அப்ப வெளியில போனேன், அவசரத்துக்கு கிடைக்கல. அதனாலதான் கொஞ்சம் 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா இதுங்கெல்லாம் உன்னை திட்டிட்டு இருக்குங்க. என்னடா சொன்ன? புள்ள மேல உள்ள கோவத்துல பேர புள்ளைய கொல்ல பாக்குறேன்னு சொன்னியா? டேய் எனக்கு பசங்க புள்ளைங்க மருமகன்னு ஒருத்தருமே கிடையாது. அவங்களெல்லாம் எப்பவோ தலைமுழிக்கிட்டேன். ஆனா எனக்கு பேரன் இருக்காண்டா. இங்க பார், என் பேரனுக்கு ஒண்ணுன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடா பேசுற? அடிக்காதீங்கப்பா. அப்பா நீதானே? நாடகம் ஆடுறீங்க. என்னடா கேக்க ஆளுங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன அடிக்கிறீங்க? ஐயோ உமா உமா அப்பா வேணாம். ஆமாப்பா நான் பிரெக்னெண்டா இருக்கேன். இல்ல உமா பிரெக்னெண்டா இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நீங்க தப்பு செஞ்சுட்டு பொய்ய எங்க மேல போடுவீங்களா? தொலைச்சிருவ ராஸ்கல். உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்பீங்க. ஐயோ அம்மா, சும்மா இருங்க. ஐயோ அம்மா. ஏங்க அவர் உங்களை மட்டும் அடிச்சாரு? என்னையும் தானே அடிச்சாரு? கிழிச்சாரு. உன்னையாவது 2 அடி தாண்டி அடிச்சாரு. என்ன அடிச்சத பார்த்தல.
ஏய் கொதிக்க கொதிக்க வைக்கிறியாடி? சரி கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்களா? மஞ்சள் பத்து போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அது போட்டா சரியாயிடும். இது வேறயா? உன்னை அடிச்சு கொல்லணும்டி. அப்பா அம்மா அடிச்சுதான் அவரு. ஏன் மேல ஏன் கோவத்தை காட்டுறீங்க? என்ன சொல்லி அடிச்சாரு? என்ன சொல்லி அடிச்சாருன்னு கேட்டல? எனக்கு புள்ளைங்க யாரும் கிடையாது, எனக்கு பேர மட்டும் தான் இருக்கான்னு சொல்லி சொல்லி அடிச்சாரு அவரு. அந்த அக்கறை உனக்கு இருந்துச்சா? இல்லையே, உனக்கு அந்த அக்கறை புள்ள மேல இல்லையே. ஏங்க நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, பொழுதனைக்கும் நம்மள பார்த்து அந்த பெருசுங்க கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டு இருந்ததுங்க. ஒரு 2 நாளைக்கு வாயும் வயித்தையும் கட்டி போடலாம்னு நினைச்சு பண்ணோம். இப்படி நமக்கே வந்து விடியோன்னு நாங்க என்ன கண்டோம்? அடி அருவி கட்டவர்களா, 2 பேரும் சேர்ந்து என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? சோத்துலையாடி விஷத்தை வைப்பீங்க? அந்த 2 பெருசுங்களும் செத்து போயிருந்தா, ஏய் 3 பேரும் மொத்தமா ஜெயிலுக்கு போயிருப்போண்டி. ஏய் சீரியல் வில்லிங்களா, சீரியலை பார்த்து பார்த்து இந்த அளவுக்கு ஆயிட்டீங்களாடி. 2 பேரும் எங்க இருந்து வந்து தொலைச்சிங்க? நான் ஜெயிலுக்கு போயிருந்தா இந்நேரம் என்ன ஆயிருக்கும்? இந்த வீட்டை மொத்தமா 3 பேரும் பங்க போட்டு என்ன அம்போன்னு நடுத்தருவுல விட்டுருப்பாங்களேடி. இந்த அம்மா பொறுமையாடி, இந்த ரேஞ்சுக்கு எப்படி யோசிச்சீங்க? ஏதோ நானு வட்டி காசு வரணுமேனு அந்த ஆளை மிரட்டிக்கிட்டும் உருட்டிக்கிட்டும் இங்கேயே டேரா போட்டுக்கிட்டு இருந்தா என்ன கொலைகேஸ்ல போட பிளான பண்ணிட்டீங்களேடி. ஒருவேளை அந்த பொங்கலை என் பிள்ளைக்கு பதிலா நான் சாப்பிட்டிருந்தா என் நிலைமை என்னடி ஆயிருக்கும்? வடகப்பட்டி ராமசாமி தான் நானு. ஐயோ, இவளுகளை நம்பி இனிமே சோத்துல கூட கை வைக்க முடியாது போலயே. கடைசியில எனக்குள்ளடி பால் ஊத்திருப்பீங்க. என் பாடிய நடு வீட்டுல போட்டு நீ தலைமாட்டில் உட்காந்து ஒப்பாரி வைக்கிறதும், உங்க அம்மா காலடியில உட்காந்து ஒப்பாரி வைக்கிற மாதிரி நடிக்கிறதும், அத பார்க்க நான் உசுரோட இருந்திருக்க மாட்டேனே. இப்படி எல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. எனக்கு ஒண்ணு புரியலடி, யார கேட்டு இந்த வேலை எல்லாம் பாத்தீங்க? அப்பா, அந்த ரேவதி கூட இவ்வளவு கிரிமினலா யோசிச்சதுலடி இது வரைக்கும். எப்பா, யார கேட்டு இதெல்லாம் யோசிக்கிறீங்க? சுயமா யோசிக்காத மேகலான்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இங்க பாரு, எதை பண்ணாலும் நமக்கு 4 காசு வருதான்னு மட்டும்தான் பார்க்கணும். அது மாதிரி லாபம் வர்ற மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டி. ஆனா திரும்ப திரும்ப அந்த ஆளுகிட்ட என்ன வம்புல மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்கல்ல. அப்பா என்ன அடி அம்மா. ஐயோ அம்மா அம்மா, அப்பா ஐயோ ஐயோ அம்மா. மேகலா, எனக்கு கூட ஒத்தனை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் மேகலா. ஏய் நீ பேசாத, உன்னை கொல்லாம விட மாட்டேன். எம்மா, இன்னைக்கு எங்க அப்பா செஞ்சதுல உருப்படியான காரியம் ஒண்ணு இருக்குன்னா அந்த ஆள் இன்னைக்கு உன்னை பொலன்னு பொழந்ததுதான். எம்மா, ஆனா அந்த ஆள் மட்டும் உன்னை வெளுக்காம இருந்திருந்தா நானே அந்த சவுக்கு எடுத்து உன்னை வெளு வெளுத்திருப்பேன். ஐயோ ஐயோ, என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இங்க பாரு, உன் மூட்டை முடிச்சலாம் கட்டிட்டு என் கண்ணுலயே முழிக்காம எங்கேயாவது ஓடிரு சொல்லிட்டேன். ஏப்பா, என் கண்ணு முன்னாடி எங்கேயாவது உன்னை பார்த்தேன் உன்னை கொன்றுவேன். எங்க அம்மாவை திடீர்னு வெளியில போக சொன்னா அவங்க எங்க போவாங்க? ஏய் இர்ரி, ஏப்பா அவங்களுக்கு யாருங்க இருக்கா? ஏய், எங்கேயாவது போய் தொலை சொல்றீ. என் கண்ணு முன்னாடி மட்டும் நின்னுச்சு அந்த பொம்பளை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இவ்வளவு வேலை பண்ண தெரியுது, வெளியே போய் இருக்க தெரியாதா? போ சொல்லு. மாப்பிள்ள, எனக்கு இருந்த ஒத்த வீட்டையும் உங்களுக்காக நான் எழுதி கொடுத்துட்டேன். இப்ப திடீர்னு வெளியில போ சொன்னா நான் எங்க மாப்பிள்ள போய் நிப்பேன்? ஏய், அந்த 500 ஸ்கொயர் ஃபீட் குருவி வீடை எழுதி கொடுத்துட்டு இன்னும் எத்தனை வாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க இத? அந்த 500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டையும் 5000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டீங்கல்ல, இல்லனா எங்க அம்மா அங்க போயிருப்பாங்கல்ல. இங்க பார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா உங்க அம்மாவை இங்க இருந்து போக சொல்லு. இனிமே இங்க இருந்தாங்க, இங்க பார், அதிகபட்சம் போய் வெளியில இருக்கிற திண்ணையிலாவது இருக்க சொல்லு. வயசான காலத்துல கொஞ்சம் மனசு வைங்க, நான் ஹால்லயாச்சும் படுத்துக்கிறேன். என்னத்த பெரிய ஆளு, அதான் அந்த ஆளு கோடை போட்டு முழு கால அரைகால ஆக்கி வச்சிருக்காரு. அதுலயே 4 பேருக்கு பங்கு வேற.
அந்த இடத்த அடைச்சிட்டு அங்க என்ன பண்ண போறீங்க? அந்த ஆளு கையில பாத்தீங்களா சவுக்க? சவுக்காலியே உங்களை அடிச்சு கொல்லாம விட மாட்டாப்ல. அந்த ஆளு கண்ணு முன்னாடியே இருந்து சவுக்குலயே அடி வாங்கி சாக போறீங்களா? இனிமே உடம்பு தாங்காது மாப்ள. ஏசியிலே படுத்து தூங்கி பழகி போச்சா? வாசல்ல கொசுக்கடி வேற ஜாஸ்தியா இருக்கும். இங்க பார், இப்ப நீயா வெளியே போயிட்டா உன் வயசுக்கு மரியாதை. இப்ப நானே அந்த ஆளை கூப்பிட்டு வெளுக்க சொல்லவா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடி பாவிகளா, அந்த ஆள்கிட்ட என்ன அசிங்கப்பட வச்சீங்க, அவமானப்பட வச்சீங்க, இன்னைக்கு அடிச்சு பார்க்க வச்சிட்டீங்களே. அன்னைக்காச்சும் பரவாயில்ல, அந்த ஆளு கையில தான் அடிச்சாரு, 2 அறையோட போச்சு. இன்னைக்கு அடிக்கிறதுக்காக 7 கடை ஏறி இறங்கி ஸ்பெஷலா அந்த சவுக்க வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்பா அம்மா என்ன அடி! எப்படி அந்த சவுக்கு எப்பா குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய்க்கு கம்மியா இருக்காதுரி. ஏங்க அடிபட்டதுல உங்களுக்கு என்ன ஆச்சு? அடி வாங்கின சவுக்கு விலைய கூட கணக்கு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் லூசு, அந்த ஆளுகிட்ட கரண்ட் பில்லு கட்ட கேட்கும்போது 1 பைசா இல்லைன்னு சொன்னவரு இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்து சவுக்கு வாங்கியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? என்ன பொழக்கிறதுல குறிக்கோளாவே இருந்த அந்த ஆள் வாங்கியிருக்காரு. ஏன் அன்னைக்கு மாதிரி கையில அடிச்சிருக்கலாம்ல? ஏன் அடிக்கல? மோதிரம் வாட்சுன்னு எதையோ உன்னை வித்து வலுக்கட்டாயமா வாங்கிட்டு வந்திருக்காரு அவரு. ஏய் போதுண்டி விர்ரி. மாப்ள இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க மாப்ள. ஏய் நீ இன்னும் போகலையா? ஏங்க ஏங்க என்ன பண்றீங்க? எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு. என்னங்க சொல்றல ஏங்க எழுந்துரு மாப்ள எழுந்துரு. ஏங்க அப்பா ஏங்க மாப்ள ஒழுங்கா மரியாதை வெளிய வந்துரு. வா. ஏங்க இருங்க, எங்க போறீங்க? பிஸ்மாரி. மாப்ள மன்னிச்சிடுங்க மாப்ள. நீங்களே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. நானா கழுத்தை பிடிச்சு தள்ளன? ஏய் ஏங்க. கூப்பிடு உங்க அம்மாவை கூப்பிடு. ஏங்க மாப்ள மன்னிச்சிடுங்க மாப்ள. சொன்னா கேளுங்க. ஐயோ மாப்ள. ஏய் வெளிய போ. ஏங்க, ஐயோ ஐயோ இருங்க. இனி என் கண்ணே படக்கூடாது சொல்லிட்டேன். ஏன் மாப்ள இனிமே நீ வெளிய வைக்க கூடாது, உள்ளே வரக்கூடாது, திண்ணையில கூட இருக்க கூடாது சொல்லிட்டேன். என்னங்க மாப்ள? இத தாண்டி உள்ள வந்த உன்னை கொன்னுருவ சொல்லிட்டேன். அண்ணே என்னண்ணே வயசானவங்க கூட பார்க்காம? ஏய் நீ பேசாத ரவி. நைஸா ஒரு அடியோட நீ தப்பிச்சிட்ட. உன் பொண்டாட்டி உன் கூட சேர்ந்து சென்டிமெண்டா பேசி அந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. அடி வாங்கினது நான் தான்டா. எப்படி வலிக்குது தெரியுமா? அண்ணே நான் சொல்றது கொஞ்சம் கேளுண்ணே. நீ எதுவும் பேசாத சொல்லிட்டேன். ஏய் நீ இன்னும் போகலையா? மேகலா இங்க வா. என்னங்க தூக்கி அடிச்சிருவ சொல்லிட்டேன். மாப்ள நான் எங்க போவேன் மாப்ள? சொல்லுங்க. போய் எங்கேயாவது பிச்சை எடுப்போ. அம்மா பாவங்க. ஆமால, பேசாம நீயும் கூட சேர்ந்து போய் பிச்சை எடு. ஆளும் மூஞ்சை பாரு. ஏய் ஒண்ணு அவங்களோட போயிடு, இல்லனா உள்ள வா சொல்லிட்டேன். மேகலா. ஏய் சி மாப்ள அண்ணே. மாப்ள மாப்ள மாப்ள. ஏன் சீதா, உனக்கு ஒரு கால் உடைஞ்ச ஒட்டகம் ஒரு கூடாரத்துக்குள்ள புகுந்த கதை உனக்கு தெரியுமா? ஏங்க இந்த நேரத்துல எதுக்கு அதெல்லாம்? கொஞ்சம் பேசாம இருங்க. இங்க பாருங்க, எங்க மேல உள்ள வெறுப்புல புள்ளைங்க உயிரோட விளையாடிட்டீங்க. கடவுள் புண்ணியத்துல ஒண்ணும் நடக்கல. உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமேலாவது இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க.
என்னை வெளியே அனுப்பிட்டு இப்ப நல்ல விளையாட்ட வந்து எனக்கே அட்வைஸ் பண்றியா? இருடி இரு, உன்னையும் உன் புருஷனையும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன். அதுக்கப்புறம் நான் உள்ள வரேன்.